ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட் இந்த ட்ரேடுக்கு உண்டான டாப்பிக்கு ஃபிசிக்கல் அண்டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். ஓகேவா? ஃபிசிக்கல் அண்டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல், அதாவது உலோகத்தினுடைய இயந்திரவியல் மற்றும் ஃபிசிக்கல்னா இயல்பான குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதாவது உலோகத்தினுடைய குண அதிசயம். ஓகேவா? உலோகத்தினுடைய குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். Metals have different properties. Depending on the type of application, different metals are selected. அதாவது உலோகத்திற்கு வெவ்வேறு வகையான குணாதிசயங்கள் இருக்குது. ஓகேவா? அதை நம்ம எப்படி எந்த உலோகத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த உலோகத்தை பொறுத்து, ஓகேவா, அந்த உலோகத்தினுடைய உபயோகத்தை பொறுத்து நம்ம அதை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த மெட்டல்ஸை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜராக மெட்டல்ஸில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு மேஜராக 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதாவது உலோகத்தினுடைய இயல்பு மற்றும் இயந்திரவியல் அப்படின்றது 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதில் எது எது வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு ஒன்றுத்துக்கும் உண்டான டெஃபினேஷனு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதையும் பார்த்துருவோம். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், இதில் அந்த மெட்டல்ஸினுடைய கலரு, அதனுடைய வெயிட்டு ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஓகேவா, நிறம் மற்றும் அதனுடைய எடை. அடுத்தது ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டி, அதாவது அந்த உலோகத்தினுடைய கடத்தும் தன்மை. அடுத்தது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா, அதனுடைய காந்தத்தன்மை. அடுத்தது ஃபியூசிபிலிட்டி, அதாவது அந்த மெட்டலினுடைய மெல்ட்டிங் பாயிண்ட், உருகக்கூடிய தன்மை. இதை தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். ஓகேவா? மெட்டலினுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன வரும் அப்படின்னா கலரு, வெயிட்டு, ஸ்ட்ரக்சரு, கண்டக்டிவிட்டி, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஃபியூசிபிலிட்டி அப்படின்ற இந்த 6ம் வரும். ஓகேவா? இப்போ கலர், ஓகேவா, மெட்டலினுடைய நிறம். டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதாவது வெவ்வேறு வகையான உலோகங்கள் வெவ்வேறு வகையான நிறத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா காப்பர்ன்ற மெட்டல் ஈஸ் ஆஃப் எ டிஸ்டிங்டிவ், ஓகேவா, டிஸ்டிங்டிவ் ரெட் கலர், அதாவது நல்ல ஒரு எடுப்பான, நல்ல ஒரு டார்க்கான அப்படின்றது ரெட் கலர், நல்ல ஒரு எடுப்பான சிகப்பு நிறம், நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் அப்படின்றது அர்த்தம் சிகப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மைல்டு ஸ்டீல் ஆஃப் எ ப்ளூ, அப்படி இல்லைன்னா பிளாக் ஷென் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைல்டு ஸ்டீல் நீல நிறத்தில், அப்படி இல்லைன்னா கருப்பு பட்டு, ஓகேவா, கருப்பு பட்டு போன்ற நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெயிட்டு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எக்ஸாம்பிளில் வச்சு எக்ஸாமில் கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ வாட் இஸ் த கலர் ஆஃப் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர், இல்லைனா ப்ளூ கலர், இல்லைனா பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மெட்டலினுடைய வெயிட்டு. மெட்டல்ஸ் டிஃபர் பேஸ்டு ஆன் தேர் வெயிட், அதாவது உலோகத்தை இந்த எடையை பொறுத்தும் ஒவ்வொரு உலோகத்துக்கும் மாறுபடும், ஒவ்வொரு உலோகமும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக எ மெட்டல் லைக் அலுமினியம் வெயிட்ஸ் லைட்டர், அதாவது இந்த அலுமினியம் மெட்டல்ன்றது லைட் வெயிட், அதாவது எடை கம்மி. இதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.8, அதாவது இதனுடைய அடர்த்தி எண்ணு 2.8. தென் மெனி அதர்ஸ், எல்லா உலோகத்தை ஒப்பிடும்போதும் இந்த அலுமினியம் குறைந்த எடையுள்ள உலோகம், இதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.8 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அண்ட் எ மெட்டல் லைக் லெட்
லெட் இஸ் ஏ ஹெவி. ஓகேவா, லெட் இஸ் ஏ ஹெவி. இதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 9. அதாவது அதிக அடர்த்தி கொண்ட அல்லது எடை கொண்ட உலோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் லெட்டு, அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 9. குறைந்த அடர்த்தி கொண்ட எடை கொண்ட உலோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது வந்து அலுமினியம். ஓகேவா, இதில் வந்து கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெனரலி மெட்டல்ஸ் கேன் ஆல்சோ பி டிஃப்ரெண்டியேட் பை தயர் இன்டர்னல் மைக்ரோ ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த மெட்டல்ஸை வந்து ஜெனரலாக வந்து பொதுவாக வந்து அந்த மெட்டல்ஸினுடைய உள்கட்டமைப்பு இன்டர்னல் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த மெட்டல்ஸினுடைய உள்கட்டமைப்பு. ஓகேவா, நுண்கட்டமைப்பு பொறுத்து தான் வந்து உலோகங்கள் மெட்டல்ஸை வந்து நம்ம பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மெட்டல்ஸ் லைக் ராட் அயான் அண்ட் அலுமினியம் வில் ஹேவ் எ ஃபைப்ரோ ஸ்ட்ரக்சர் and metals like cast iron and bronze will have a granular structure. அதாவது இந்த ஃபைப்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, கிரானுவலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைப்ரர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நார் வகை அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகேவா, கிரானுவலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மணித்துகள்கள். ஓகேவா, மணித்துகள்கள் அப்படின்றது வந்து அர்த்தம். இப்போ வந்து இந்த ராட்டயான் அலுமினியம் வந்து ஃபைப்ரோ ஸ்ட்ரக்சர், அதாவது நார் வகை. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இந்த ராட்டயானுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, ராட்டயானும் அலுமினியமும் சேம் ஃபைப்ரோ ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதில் வந்து கேஸ்ட் அயான்ஸில் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கிரானுவலர் ஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து கண்டக்டிவிட்டி. ஓகேவா, கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா அதனுடைய கடத்தக்கூடிய தன்மை. தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆர் த மெஷர் ஆஃப் த எபிலிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் டு கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெப்பம், தெர்மல் அப்படின்னா வெப்பம், எலக்ட்ரிக்கல் அப்படின்னா மின்விசை. ஓகேவா, வெப்பத்தை அல்லது மின்விசையை வந்து கடத்தக்கூடிய தன்மையை வந்து உலோகத்தின் வெப்ப கடத்தும் தன்மை, உலோகத்தினுடைய வெப்ப கடத்தும் திறன், அப்படி இல்லைன்னா மின் கடத்தும் திறன், அதை வந்து அதனுடைய அளவாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து எல்லா உலோகத்துக்கு உலோகம் வந்து இந்த கடத்தும் திறன் வந்து மாறுபடும். கண்டக்டிவிட்டி வில் வேரி ஃப்ரம் எ மெட்டல் டு மெட்டல். ஓகேவா, காப்பர் அண்ட் அலுமினியம் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எ ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ வந்து இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சு, இந்த வார்த்தை கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா, காப்பர் அண்ட் அலுமினியம் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எ ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, அதாவது வெப்பத்தையும் இல்லை மின்சாரத்தையும் ரெண்டுத்தையுமே வந்து கடத்தக்கூடிய ஒரு நல்ல ஓகேவா நல்ல கடத்தும் தன்மை கொண்ட மெட்டல் அப்படின்னா அது காப்பர், அப்படி இல்லைன்னா அலுமினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த மெட்டலினுடைய காந்தத்தன்மை. ஓகேவா, எ மெட்டல் இஸ் சேட் டு possess மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இஃப் இட் இஸ் அட்ராக்டட் பை எ மேக்னெட். அதாவது காந்தத்தால், ஓகேவா, காந்தத்தால் வந்து ஒரு உலோகம் வந்து இழுக்கப்படுது அப்படின்னா அந்த உலோகத்துக்கு வந்து காந்தத்தன்மை உண்டு. அதாவது அட்ராக்டிவ் அப்படின்னா கவரக்கூடிய அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகேவா, ஒரு உலோகத்தை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய பண்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காந்தத்தன்மை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ferrous metals excepting some types of stainless steel can be attracted by a magnet and all non-ferrous metals and their alloys will not be attracted by a magnet. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றது வந்து ஒரு துருப்பிடிக்காத எக்கு. ஓகேவா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றது வந்து ஒரு துருப்பிடிக்காத எக்கு. எல்லா டைப்பு அயன், ஓகேவா, எல்லா டைப்பு அயன் பொருள் அப்படின்னா ஃபெரஸ் மெட்டல்ஸ் இரும்பு கலந்த உலோகம், நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ்னால் இரும்பு கலவாத உலோகம். ஓகேவா, இரும்பு பொருட்களும் காந்தத்தன்மை கொண்டவையாக இருக்கும். இரும்பு சாராத இருக்கக்கூடிய உலோகங்களும் வந்து அவற்றினுடைய கூட்டு உலோகங்களும் காந்தத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபெரஸ் மெட்டல்ஸ் அப்படின்னா
இரும்பு கலந்தது, ஓகேவா. நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் அப்படின்னா இரும்பு கலவாதது, ஓகேவா. இரும்பு கலந்த உலோகத்துக்கு வந்து காந்தத்தன்மை இருக்கும், இரும்பு கலக்காத அதனுடைய கூட்டு உலோகத்துக்கும் காந்தத்தன்மை வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபியூசிபிலிட்டி. ஃபியூசிபிலிட்டி அப்படின்னா உருகக்கூடிய தன்மை, ஓகேவா. ஃபியூசிபிலிட்டி அப்படின்னா உருகக்கூடிய தன்மை. இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி possessed by a metal by virtue of which it metals when heat is applied. Many materials are subject to the transformation in shape. Example, from solid to liquid at different temperatures. Tin has a low melting temperature. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. Tin has a low melting temperature 232 degrees Celsius and tungsten melt at a high temperature 3370 degree Celsius. அதாவது இருக்கிறதுலே வந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட் கொண்ட உலோகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து டின், ஓகேவா. அதுக்கு வந்து டின்னுன்றது வந்து அர்த்தம் 232 டிகிரி செல்சியஸ், ஓகேவா. இருக்கிறதுலே அதிகமாக உருகுநிலை கொண்ட உலோகம் எது அப்படின்னா டங்ஸ்டன், ஓகேவா. டங்ஸ்டன் மெட்டல்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உலோகத்தை வந்து, ஓகேவா, ஒரு உலோகத்தை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதனுடைய உருகுநிலையை பொறுத்து அந்த உலோகத்தினுடைய உருகுநிலையை பொறுத்து அந்த உலோகத்தின் உருகும் தன்மை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஓகேவா. உலோகத்தினுடைய உருகும் தன்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வெவ்வேறு வகையான உலோகம் வந்து வெவ்வேறு வெப்பநிலையில் வந்து நம்ம அதை வந்து சூடுபடுத்தும். வெவ்வேறு வெப்பநிலையில் சூடுபடுத்தும் போது சாலிட் டு லிக்யூட் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அதாவது சாலிட் அப்படின்னா திடப்பொருள், லிக்யூட் அப்படின்னா திரவப்பொருள். திடப்பொருள் வடிவத்திலிருந்து திரவப்பொருள் தன்மைக்கு வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அடுத்தது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த வெயிட் ஆஃப் த மெட்டல், ஓகேவா. அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது வந்து அடர்த்தி அப்படி இல்லைன்னா ஒப்படர்த்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த மெட்டல் அண்டு த வெயிட் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணீருக்கு சமமான கன அளவு கொண்ட எடை, ஓகேவா. வெயிட் ஆஃப் த ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணீருக்கு சமமான வால்யூம் கொண்ட எடை, ஓகேவா. அடுத்தது அதற்கேற்ற உலோகத்தின் எடை, ஓகேவா. அதற்கேற்ற உலோகத்தின் எடை, வெயிட் ஆஃப் த மெட்டல். இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ விகிதம் தான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சம கன அளவிலான வெவ்வேறு உலோகத்தினுடைய எடை வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும், ஓகேவா. சம கன அளவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு உலோகங்களினுடைய எடை வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த மெட்டல் டிவைடட் வெயிட் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர். இதுக்கு உண்ட ரேஷியோ தான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நம்ம ஏற்கனவே சொன்னோம், குறைந்த அடர்த்தி, ஓகேவா. குறைந்த அடர்த்தி எண் அப்படின்னு எந்த மெட்டலுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அலுமினியம். அதனுடைய அடர்த்தி எண் வந்து 2.8, ஓகேவா. அதேமாரி அதிக அடர்த்தி கொண்ட உலோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெட்டு, ஓகேவா. அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதனுடைய அடர்த்தி என்ன அப்படின்னா அதனுடைய அடர்த்தி எண் வந்து 9. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ நம்ம இன்ன வரைக்கும் பார்த்துட்டு வந்தது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸினுடைய மெட்டல்ஸ், அதாவது உலோகத்தினுடைய இயற்பியல் தன்மை, ஓகேவா. உலோகத்தினுடைய இயல்புத்தன்மை அப்படி இல்லைன்னா இயற்பியல் தன்மை அப்படின்றது வந்து அர்த்தம். அடுத்தது இப்போ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இயந்திரவியல் தன்மைகள், ஓகேவா. இயந்திரவியலுடைய குணங்கள், அதிசயம். த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் ஆர் டக்டிலிட்டி, ஓகேவா. டக்டிலிட்டி அப்படின்றது வந்து நீளக்கூடிய தன்மை, ஓகேவா. டக்டிலிட்டி அப்படின்றது வந்து நீளக்கூடிய தன்மை. அடுத்தது மாலியபிலிட்டி அப்படின்னா நசுங்கும் தன்மை. மாலியபிலிட்டி அப்படின்னா நசுங்கும் தன்மை. ஹார்ட்னஸ்னால் மெட்டலினுடைய கடினத்தன்மை. பிரிட்டில்னஸ் அப்படின்னா அந்த மெட்டலினுடைய நொறுங்கும் தன்மை. டஃப்னஸ் அப்படின்னா மெட்டலினுடைய
திடத்தன்மை அப்படி இல்லைன்னா திண்மத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது டெனாசிட்டி அப்படின்னா மெட்டலினுடைய இழு வலிமைத்தன்மை. ஓகேவா. அடுத்தது எலாஸ்டிசிட்டி அப்படின்னா மெட்டலினுடைய மீளும் தன்மை. இப்போ நம்ம இது ஒன்றா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகே. டக்டிலிட்டி. ஓகேவா. ஃபிகர் 4 கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா. டக்டிலிட்டி அப்படின்னா நீளக்கூடிய தன்மை. எ மெட்டல் இஸ் said to be ductile when it may be drawn out in tension without rupture. Wire drawing depends upon ductility for its successful operation. A ductile metal must be both strong and plastic. Copper and aluminum are good examples of ductile metals. அதாவது ஒரு உலோகத்தை இழும் விசை மூலம், ஓகேவா, ஒரு உலோகத்தை இழு விசை மூலம் நம்ம உடையாமல் அந்த மெட்டலில் எந்த ஒரு கிராக்கும் ஆகாமல் நம்ம அந்த உலோகத்தை நீட்ட முடியும் அப்படின்னா அந்த தன்மையுடைய உலோகத்தான் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தன்மையுடைய உலோகம் அப்படின்றது தான் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நம்ம டக்டிலிட்டி, ஓகேவா, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டக்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். டக்டிலிட்டி அப்படின்னா நீளும் தன்மை, அப்படி இல்லைன்னா நீட்சி அடையக்கூடிய தன்மை அப்படின்றது அர்த்தம். ஃபிகர் 4 கொடுத்துருக்குறாங்க. A metal is said to be ductile when it may be drawn out in tension without rupture. Wire drawing depends upon ductility for its successful operation. A ductile metal must be both strong and plastic. Copper and aluminum are good examples of ductile materials. Ductile metals அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உலோகத்தின், ஓகேவா, ஒரு உலோகத்தை இழுவிசை மூலம் அந்த உலோகத்தை இழுக்கிறோம் அப்படின்னா அந்த உலோகம் எந்த ஒரு கிராக்கும் உடையாமல் கரெக்டாக நீளக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா அதுதான் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இந்தமாரி இருக்கக்கூடிய உலோகத்தை நம்ம ஈஸியாக, இந்தமாரி இருக்கக்கூடிய உலோகத்தை நம்ம ஈஸியாக கம்பியாக நீட்ட முடியும், கம்பியாக நீட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எ டக்டைல் மெட்டல் மஸ்ட் பி போத் ஸ்ட்ராங் அண்டு பிளாஸ்டிக். அதாவது இந்த மாரி டக்டிலிட்டி கொண்ட உலோகம் ஓகேவா நல்ல ஸ்ட்ராங், நல்ல வலிமையாகவும், பிளாஸ்டிக் அப்படின்னா நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டக்டிலிட்டினா. அடுத்தது மேலே மாலியபிலிட்டி ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மாலியபிலிட்டி அப்படின்னா நசுங்கும் தன்மை அப்படின்றது அர்த்தம். Malleability is the property of permanently extending in all directions without rupture by hammering. Example rolling. To change its size and shape, lead is very malleable metal. ஒரு உலோகத்தை சுத்தியல் ஹேமரை கொண்டு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அந்த உலோகம் முறிஞ்சு கிராக் ஆகாமலையும், ஓகேவா, அதேமாரி எக்ஸ்டெண்டிங் இன் ஆல் டைரெக்ஷன்ஸ், அதாவது அனைத்து திசைகளிலையும் அந்த மெட்டல் விரிவடையுது அப்படின்னா, ஓகேவா, அந்த மெட்டல் விரிவடைஞ்சு இருக்குது அப்படின்றது தான் நம்ம மாலியபிலிட்டி, அதாவது நல்ல தகடாக மாறக்கூடிய தன்மை அப்படின்றது அர்த்தம். நல்ல தகடாக மாறக்கூடிய தன்மை. ஒரு கனமான மெட்டலை அடித்து நம்ம எந்த ஷேப்புக்கு வேணாலும் கொண்டு வரோம், அதில் எந்த கிராக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றது இதில் ஒரு முக்கியமான இது. ஓகேவா. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் இஸ் வெரி மேலியபுள் மெட்டல். அதாவது லெட்டு நல்ல ஒரு மேலியபிலிட்டி கொண்ட மெட்டல், நசுங்கும் தன்மை கொண்ட மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்னஸ் இஸ் எ மெஷர்ஸ் ஆஃப் எ மெட்டல்ஸ் எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஸ்க்ராச்சிங், வியர், அப்ரஷன் அண்ட் பெனட்ரேஷன். அதாவது ஹார்ட்னஸ் அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உலோகத்தில் ஸ்க்ராச்சிங் அப்படின்றது கீறல், ஓகேவா, வியருன்றது தேய்மானம் அடையிறது, அப்ரஷன் அப்படின்றது சிராய்ப்புன்றது அர்த்தம், பெனட்ரேஷன் அப்படின்னா ஊடுருவல், அப்ரஷன் அப்படின்றது தேய்த்தல் அண்டு பெனட்ரேஷன் அப்படின்னா ஊடுருவல், ஓகேவா, ஊடுருவல். இந்த செயல்திறனை எதிர்க்கக்கூடிய மெட்டல் தான் ஹார்ட்னஸ் தன்மை. இந்த செயல்திறனை எதிர்க்கும் திறனை தான் நம்ம ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதாவது ஒரு உலோகம் மற்றொரு
கடினமான ஓகேவா ஒரு உலோகம், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உலோகம் மற்றொரு கடினமான பொருள்னால் ஸ்க்ராச்சிங்கு, வியரு, அப்ரேஷன் அண்டு பெனட்ரேஷன், அதாவது தேய்மானம், கீறல்கள், ஊடுருவல், தேய்த்தல், இதன் மூலியமாக வந்து அது அந்த மெட்டலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் எதிர்த்து நல்லா தாங்கி நிற்கக்கூடிய தன்மையை தான் வந்து ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா இதுக்கு வந்து நல்ல ஒரு வைரம், ஓகேவா, நல்ல ஒரு வைரத்தை வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா, டைமண்டு வைரம்ன்றது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது பிரிட்டில்னஸ். Brittleness is the property of metal which permits no permanent distortion before breaking. Cast iron is an example of brittle metal and it will break rather than bend under shock or impact. அதாவது பிரிட்டில்னஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நொறுங்கக்கூடிய தன்மை. ஓகேவா, நொறுங்கக்கூடிய தன்மை, அதாவது ஒரு உலோகம் பிரிக் உடைஞ்சு போகிறதுக்கு முன்பாக வந்து எந்த ஒரு டிஸ்டார்ஷன் அப்படின்னா உருமாற்றம் அப்படின்றது வந்து அர்த்தம். எந்த ஒரு உருமாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் உடைஞ்சு போகுது அப்படின்னா அந்த உலோகம் வந்து பிரிட்டில்னஸ் தன்மை கொண்ட உலோகம் அப்படின்றது வந்து பிரிட்டில்னஸ் தன்மை கொண்டக்கூடிய உலோகமாக இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா சொல்லலாம்னா கேஸ்ட் அயான் மெட்டலை வந்து இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா கேஸ்ட் அயான்றது மெட்டல் வந்து நம்ம மேலேருந்து போட்டோம் அப்படின்னா நொறுங்கிடும். ஓகேவா, மேலேருந்து போட்டோம் அப்படின்னா நொறுங்கிடும். இட் வில் பிரிக் ரேதர் தென் பெண்ட் அண்டர் ஷாக் ஆர் இம்பேக்ட். ஓகேவா, டஃப்னஸ் அப்படின்னா திண்மத்தன்மை, அதாவது நல்ல ஒரு உறுதித்தன்மை அப்படின்றது வந்து அர்த்தம். டஃப்னஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் டு வித்ஸ்டாண்ட் ஷாக் ஆர் இம்பேக்ட். Toughness is the property opposite to brittleness. Wrought iron is an example of tough metal. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரிட்டில்னஸ் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். பிரிட்டில்னஸ் அப்படின்னா நொறுங்கக்கூடிய தன்மை. இதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படின்னா நொறுங்கக்கூடாது அப்படின்றது வந்து அர்த்தம். அதாவது உறுதித்தன்மை அப்படி இல்லைன்னா திண்மத்தன்மை அப்படின்றது வந்து அர்த்தம். அதாவது அந்த உலோகத்தின் மீது ஒரு ஷாக் ஆர் இம்பேக்ட், ஓகேவா, ஒரு அதிர்ச்சி மற்றும் ஒரு தாக்குதல் ஏற்படும் போது அந்த உலோகம் வந்து அதை தாங்கி, ஓகேவா, அந்த உலோகம் வந்து அதை தாங்கி உடையாமல் நல்ல உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையை தான் வந்து திண்மத்தன்மை, அதாவது ஷாக் ஆர் இம்பேக்டை தாங்கக்கூடிய தன்மை அப்படின்றது தான் வந்து டஃப்னஸ்ன்றது வந்து அர்த்தம். இந்த டஃப்னஸுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா ராட் அயானை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க. டஃப்னஸ் மெட்டலுக்கு என்ன டஃப்னஸ் உடைய மெட்டல் அப்படின்றதுனா ராட் அயான்றது வந்து அர்த்தம். அடுத்தது வந்து டெனாசிட்டி. ஓகேவா, அடுத்தது டெனாசிட்டி அப்படின்னா இழு வலிமை அப்படின்றது வந்து அர்த்தம். இதோ கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபிகர் 10ல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஒரு பீமு, அதில் ஒரு ராடு, கீழே வந்து லோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெனாசிட்டி அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த ராடு தான் வந்து இப்போ பார்த்துருவோம். Tenacity of a metal is its ability to resist the effect of tensile forces without rupture. Mild steel, wrought iron and copper are examples of tenacious metals. அதாவது டெனாசிட்டி அப்படின்னா இழு வலிமை அப்படின்றது வந்து அர்த்தம். இப்போ வந்து அதில் வந்து கீழே வந்து ஒரு லோடை கொடுத்து அந்த உலோகத்தை வந்து நம்ம இழுக்கிறாங்க. ஓகேவா, கீழே ஒரு லோடை கொடுத்து அந்த உலோகத்தை வந்து நம்ம இழுக்கிறாங்க. அப்படி நம்ம இழு விசைக்கு வந்து நம்ம உட்படுத்தும் போது அந்த உலோகம் வந்து கிராக், ரூப்சர் அப்படின்னா கிராக் வந்து வித்தவுட் ரூப்சர் உடையாமல் அதை தாங்கி நிற்கிது அப்படின்னா அந்த உலோகம் வந்து இழு வலிமை வாய்ந்தது அப்படின்றது வந்து அர்த்தம். அப்படி டெனாசிட்டி கொண்ட மெட்டல்ஸ், இழு வலிமை கூடிய உலோகத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா மைல்டு ஸ்டீலு, ராட் அயான், காப்பர், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்கிறாங்க. டெனாசிட்டி அப்படின்றது வந்து
நம்ம எந்த மெட்டல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டலை வந்து எப்படி இதை செக் பண்ணோன்னா, அந்த மெட்டலுக்கு கீழே வந்து ஒரு லோடு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து இழுக்கிறோம் அப்படின்னா அந்த லோடு செயல்படும் போது அந்த மெட்டல் வந்து உடையாமல் அதை தாங்கி நிற்கக்கூடியது அப்படின்றது தான் வந்து இந்த டெனாசிட்டி. அடுத்தது வந்து elasticity of a metal is its power of returning to its original shape after the applied forces is released. Properly heat treated spring is good example of elasticity. ஓகேவா? அதாவது ஒரு உலோகத்தின் மீது ஒரு விசையை வந்து நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா, ஓகேவா, மறுபடி அந்த விசையை செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த விசையை நம்ம வந்து வாபஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த உலோகம் வந்து மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதேமாரியே பழைய நிலைக்கே வந்துடுச்சு அப்படின்னா, அதை தான் வந்து உலோகத்தை வந்து நீளும் தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை தான் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்றது வந்து சொல்கிறோம். ஓகேவா? ப்ராப்பர்லி ஹீட் ட்ரீட்டட் ஸ்ப்ரிங் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அதாவது முறையாக வந்து ஹீட் ட்ரீட்டட், அதாவது வெப்பப்படுத்தி பதப்படுத்தப்பட்ட ஸ்ப்ரிங்கை வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எலாஸ்டிசிட்டிக்கு வந்து குட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ப்ராப்பர்லி ஹீட் ட்ரீட்டட் ஸ்ப்ரிங் வந்து குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோவில் வந்து ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.